Hello friends, welcome to my Mathaway YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா simplification டாபிக்கை V-Bodmas ரூல் வச்சு எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இது நிறைய இன்டர்வியூஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இந்த V-Bodmas ரூலுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. V stands for வெண்குலம் which is nothing but bar. அதாவது கொடுத்துருக்க கொஷினில் பார் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் வேல்யூவை தான் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் மித்ததை சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து வெண்குலம் சொல்ல வருது. ஸோ இதே மாதிரி மற்றது B stands for bracket, O stands for operation, operation is nothing but off. அதாவது கொடுத்துருக்க கொஷினில் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்னா ஒன்றுமே இல்லைங்க, மல்டிப்ளை பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இதை வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த V-Bodmas ரூலை வச்சுட்டு நம்ம வந்து எப்படிப்பட்ட சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கொஷின்ஸையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். 28 divided by 14 into 16 plus 700 இருக்குங்க. ஸோ நமக்கு இங்கே என்னென்ன தேவைன்னா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். ஸோ கொடுத்துருக்கிற V-Bodmas ரூலில் வெண்குலம் நமக்கு இப்போ தேவையில்லை, B bracket தேவையில்லை, O ஆப்ரேஷன் தேவையில்லை. ஸோ டிவிஷன் நமக்கு தேவை, மல்டிப்ளிகேஷன் தேவை அண்ட் அடிஷன் தேவை, சப்ராக்ஷன் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆப்ரேஷன்ஸில் நமக்கு தேவையானது என்னென்ன? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். ஸோ இது மூணு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 28 divided by 14 இல்லையா? ஸோ 28 divided by 14 தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். இதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கு அடுத்து தாங்க அடிஷன் பண்ணணும். ஸோ இதை வந்து டிவிஷன் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 2s are 14, 7 4s are 28 and 2 1s are 2. ஸோ 2 into நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க, 16 plus 700ன்னு இருக்குங்க. ஸோ 2 into 16 32. 32 plus 700 which means 732 தாங்க எனக்கு கொடுத்துருக்க கொஷினோட ஆன்சர் 732. ஸோ இதே போல் நம்ம மற்ற கொஷின்ஸும் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 30 plus 8 divided by 2 minus 6 of 7 plus 3 into 6. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவிஷனை தான் சால்வ் பண்ணணும். ஸோ 8 divided by 2 is nothing but 4. ஸோ 30 plus 4 minus 6. ஆஃப்ங்கிறது ஒன்றுமே இல்லை, இன்டூ தான் சொல்லுது. இன்டூ 7 plus 3 into 6. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷனை தான் இப்போ சால்வ் பண்ணணும். டிவிஷன் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது. எதை சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த மல்டிப்ளிகேஷன் வருதோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அப்போ 6 into 7 என்னதுன்னா 42. 3 into 6 18 ப்ளஸ் பண்ண போகிறோம் -4 + 30. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த V-Bodmas ரூல்ங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1 minute அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அது வந்து ஈஸியாகிடும். ஸோ இப்போ பாருங்கள், 30 plus 4 minus 42 plus 18. ஸோ V-Bodmas ரூலில் இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா அடிஷனுக்கு அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 30 plus 4 is nothing but 34 minus 42 plus 18 is 58 60. ஸோ 34 minus 60 என்ன வரும்? minus 26. 60 minus 34 26. இங்கே மைனஸ் சிம்பிள் வந்து 60, இப்போ ஏதாவது பெரிய டிஜிட்க்கு இருக்குது. ஸோ -26. புரிஞ்சுதா செகண்ட் சம்? ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். 57 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தாங்க பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதாவது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோன்னா உள்ள, அதாவது குட்டியாக ஒரு ப்ராக்கெட் இருக்குது இல்லையா, அந்த பர்டிகுலர் ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதாவது 6 × 6 36. பார்த்தீங்களா, நானே தப்பு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே, அதாவது ப்ராக்கெட்குள்ளே 6 × 6 மைனஸ் 10 டிவைடட் பை 5ன்னு இருக்குங்க. ஃபஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணணும், டிவிஷனை தான் சால்வ் பண்ணணும். ஸோ 10 டிவைடட் பை 5 இஸ் 2. 6 × 6 டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 6 × 6 36. 36 minus 2. 36 minus 2 is nothing but 34. ஸோ இப்போ நமக்கு அந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து நமக்கு என்ன வருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதாவது 57 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 4 × 2 ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா 34. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் 4 2s are 8. 8 + 34. 8 + 34 which is nothing but 42. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராக்கெட்டும் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 42ன்னு. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் 42ன்னு. ஸோ இப்போ 57 + 42 என்ன, 99. ஸோ இதோட தேர்ட் சம்மோட ஆன்சர் 99ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3 சம்ஸ் பார்த்த மாதிரி ஃபோர்த் சம்மையும் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் சம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 divided by 5 divided by 1 divided by 5 ஆஃப்ங்கிறது which is nothing but multiplication, ப்ராக்கெட்டில் 3/8 minus 1/4, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -1. ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கிற இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 minus 8 divided by 8 4s are 32. 4 divided by 32 which is nothing but 1/8. ஸோ இந்த குட்டி ப்ராக்கெட்டில் நம்ம 1/8ங்கிறத சால்வ் போட்டுடலாம். 1/8. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும், 1/40. இங்கே இருக்கிற -1 இதோட வேல்யூ என்னன்னா -39 divided by 40. ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, -39 divided by 40. நமக்கு ஒரு ரூல் தெரியும், என்னன்னா 1/2 divided by 1/2ன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம், 1/2 into 2/1 எழுதலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக் ரூல் இல்லையா. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே போல் நம்ம இதை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 divided by 5 into -40 divided by 39ன்னு கிடைக்கும். 40 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 வரும். ஸோ -16 divided by 39ங்கிறது தான் ஃபோர்த் ஒன்க்கான ஆன்சர். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை வந்து வி போர்ட்மாஸ் ரூல் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதே போல் எந்த கொஷின் எக்ஸாமில் வந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போது இந்த 5th ஒன் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் லிமிட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும்னு ரொம்ப பேசிக்காக கேன்சல் பண்ணி பண்ணேன். ஸோ இதில் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் இன்னும் வேகமாகவே உங்களால் போட முடியும். ஸோ இப்போ 5th ஒன் ஹோம்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா திங் ஆட் ஆகிருக்கும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 minus 1/4 மேலே ஒரு பார். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, வி பாட்மாஸ் ரூலில் வி வெண்குலம், அதாவது பார். ஸோ இப்போ பார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரை நீங்கள் வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது 1/2 minus 1/4 ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் யூஸிங் பாட்மாஸ் வச்சு. நம்ம எப்படி இந்த 4 சம் போட்டோமோ அதே போல். ஸோ 5th ஒன்னை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.